அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த பதிவுல இம்மா காற்று என்கின்ற ஒரு மெரெய்ன் அனிமல் ட்ரெய்னர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவருடைய உயிரிழந்த ஒரு துயர சம்பவத்த தான் இந்த பதிவுல நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இம்மா கார்ட்டர் புளோரிடா மாகாணத்தை சேர்ந்த அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இளம்பெண் 27, 28 வயது இருக்கக்கூடிய அந்த இளம்பெண் ஒரு ஆர்கா என்று சொல்லக்கூடிய மிக நீளமான, மிக ஒரு ஒரு துரிதமாக வேலை செய்யக்கூடிய அந்த திமிங்கலத்தோட ஒரு நட்பாக பழகியிருக்கிறார்கள். அதை நன்றாக ட்ரெயின் செய்திருக்கிறார்கள். கடந்த 5 வருடங்களாக மிக அற்புதமாக ட்ரெயின் செய்து தி பெஸ்ட் ட்ரெய்னர் என்கின்ற அவார்டை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த ஷோ பார்க்கறதுக்காக ஃப்ளாரிடா மாகாணத்தில மட்டும் இல்லைங்க, பல மாநிலங்கள்ல இருந்தும், பல ஊர்கள்ல இருந்தும் ஃபாரினர்ஸ் வந்து விசிட் பண்ணுவது வழக்கம். வீக்கெண்ட்ல ரொம்ப ஒரு 5000லேருந்து 6000 பேர் வரைக்கும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுல அந்த ஷோ இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 40 நிமிடம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஷோல மியூசிக் போடுவாங்க. அந்த மியூசிக் ஏற்ற மாரி இந்த விதைகள்லாம் காமிக்கும். இது வந்து இந்த இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு திமிங்கலம் என்று சொல்லலாம். ஆர்கா என்று சொல்லலாம். ORCA ஆர்கா என்று சொல்லக்கூடிய இந்த திமிங்கலம் வகையை சேர்ந்த இந்த ஒரு விலங்கு நமக்கு மனிதனோட பழகக்கூடிய இயல்பு வாய்ந்தது. மனிதனை அட்டாக் செய்யாது என்கின்ற விஞ்ஞான கருத்தை கொண்டு தான் இதை அமெரிக்காவுல பல சாகச வித்தைக்கு உபயோகப்படுத்துகிறார்கள். இது டால்ஃபின் கிடையாதுங்க. இது வந்து ஒரு வேல். நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது ஒரு வேல், திமிங்கலம். அவ்வளோ பெரிய திமிங்கலம் 8000 பற்களை கொண்டது, கூரிய பற்களை கொண்டது, ஜாஸ் என்று சொல்வார்கள் அல்லவா? அவ்வளவு கொடிய இந்த விலங்கினத்தை அதை டேம் செய்து, அதை பழக வைத்து மக்கள் வந்து அத வந்து உபயோகப்படுத்துகிறார்கள். ஸோ, இதிலேருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரியான ஒரு விலங்கினை மனிதன் விளையாட சாகசமாக வைத்துக்கொள்வது, இந்த வீர விளையாட்டெல்லாம் நமக்கு அவசியமா என்கின்ற ஒரு கேள்வியை நீங்க வந்து தயவு செய்து பதிவிடுங்க. இது ரொம்ப முக்கியமான அந்த விஷயம். அமெரிக்கா மாகாணத்தில மட்டும் இல்லைங்க, பல நாடுகள்லயும் இந்த மாதிரி விலங்கினங்களை கொடுமை செய்து பழகிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க. இதோடைய விபரீதம் இயற்கையோடு விளையாடும் பொழுது அதுக்கான அவேர்னஸ் இருக்கணுங்க. இந்த ஒரு இந்த சாகச விளையாட்டின் ஒரு விபரீதம், ஒரு இளம் பெண் 28 வயது நிரம்பியுள்ள அந்த அழகிய பெண், அமெரிக்க பெண்ணுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அந்த 5 வருடத்துக்கு முன்பாக பழகி மிகவும் கஷ்டப்பட்டு அதை அதை வந்து எப்படியெல்லாம் வந்து பழக வைக்கணுமோ, எப்படியெல்லாம் அதுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்கணுமோ எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அது வந்து 2 நாட்களுக்கு முன்பாக அதோடைய பிஹேவியர்ல அனிமல் பிஹேவியர்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. அது கூட அனிமல் லாக், பிஹேவியர் லாக் என்று சொல்லக்கூடிய அந்த லாக்ல எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து எப்பொழுதுமே இயல்பாக வட்டம் அடிக்கும் பொழுது அது வந்து ஒரு ஸ்பீட்ல போகும். இது வேகமாக, விரைவாக போகிறது. அதோடைய குணாதிசயங்கள் மாறி இருப்பது போன்று காண்பிக்கின்றது என்று கூட அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி குறிப்பிட்டிருந்தும் அதை டெஸ்ட் பண்ணணும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதை மிகைப்படுத்தி, அதை பொருட்படுத்தாது அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்ல இந்த ஷோ பண்ணி தான் ஆகணும். 5000 பேருக்கு மேல டிக்கெட் வந்து விற்கப்பட்டிருக்கிறது என்று கார்ப்பரேட் மைண்ட் செட். இந்த கார்ப்பரேட் முதலைகள் அந்த குழந்தையை வந்து தண்ணீல தள்ளி, நீ வந்து கண்டிப்பா இந்த ஷோ பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு சொல்லி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள்.